இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அஞ்சாதே ஒன்றுக்கு நீ அஞ்சிக்கு. நான் வளர்ந்த ஊர் இந்த பகுதி. நான் இன்று பார்க்கின்ற இந்த தேவாலயத்தை நான் பார்க்கின்ற போது இயேசுவினுடைய அருளால் இங்கே வருகை தந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்து அங்கத்தினர்களும் சிறுக சிறுக உதவி செய்து இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றது. இது இயேசு பெருமான் வருவார்கள் தான் முடியும். அந்த அளவிற்கு நாம் எல்லோரும் கடவுள் மீன் எப்பொழுதுமே கடவுளை நம்பினால் கைவிடப்படாது. இந்த வேத வாக்கியமே உண்டு. நான் எப்பொழுதுமே கடவுளை வணங்குகின்றவன், கடவுளை ரொம்ப நேசிக்கக்கூடியவன். ஆனால் நான் பொது வாழ்வில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா கோயில்களுக்கும் செல்வதுண்டு. ஆக இந்த தொகுதியில் எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், நான் 1975ஆம் ஆண்டு 75-26 இங்கே வந்தேன். சுமார் 50 ஆண்டுகள் அதற்கு முன்னால் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. ஆக நான் பார்க்கின்றேன் 50 ஆண்டுகள் நான் வாழ்ந்த பகுதி 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த தேவாலயம் இன்றைக்கு 60வது ஆண்டில் நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப. நான் அதனால்தான் எவ்வளோ பணிகள் இருந்தால் கூட நான் இன்றைக்கி காலையில் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போக வேண்டிய ஆள். நான் அதை மாற்றம் செய்து நாளை காலை செல்கிறேன். இன்றைக்கு இந்த தேவாலய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிக மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரின் சார்பாக நான் வந்திருக்கின்றேன். இந்த ஆலயம் பல்வேறு வகையிலே உயர வேண்டும். நான் கூட தேர்தல் காலத்தில் எல்லா ஃபாஸ்டர் பெருமக்களும் எனக்கு அனகாபுத்தூரில் இருக்க நான் எல்லா ஃபாஸ்டருங்க ஒரு 400 ஃபாஸ்டர்கள் இந்த பல்லாவரம் தொகுதியில் நான் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ்க்கு அவர்களை புத்தாடை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் நான் செய்வது என்னுடைய வழக்கம் தொடர்ந்து. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்களால் தான் நான் ஒரு கிறிஸ்தவன் எம்எல்ஏவாக இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு கொடுத்தது என்ன. ஆக முதலமைச்சர் அவர்கள் என் மீது வைத்திருக்க மிகப்பெரிய நம்பிக்கை. நான் கவுன்சிலராக இருந்து சேர்மனாக இருந்து ஒரு எம்எல்ஏயாக உயர்ந்திருக்கின்றனால் ஆண்டவன் என்னை உயர்த்தியிருக்கிறார். அந்த உயர்வுக்கு காரணம் அடித்தளத்திலே அந்த கட்டுமானத்தை கொண்டவர் கிறிஸ்தவ பெருமக்கள். அந்த கிறிஸ்தவர்களை நினைத்து பார்த்து தான் நான் இன்று உயர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய பேராயர் கதிரொலி மாணிக்கம் என்னுடைய உறவினர், வேறு யாரும் இல்லை, என்னுடைய உறவினர் தான். ஆனால் அவங்க அந்த கடவுள் மீது வைத்திருக்க நம்பிக்கை. நம்முடைய பேராயர் அவர்கள் பழைய பிஷப் அவர்கள் இருக்கின்ற பொழுது சரி, பேராயர் சர்க்குணம் அவர்கள் இருக்கின்றதுக்கு நான் பார்ப்பதுண்டு, கலைஞரிடத்திலே நான் பார்ப்பதுண்டு. ஆக கலைஞர் அவர்கள் கூட எனக்கு இந்த எம்எல்ஏ பதவி கொடுக்கும்போது ஒன்று சொன்னார். அதை நான் இந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நான் சொல்லித்தான் ஆகும். என் பெயர் வைத்திருக்கிறியே, என் பெயரை வைத்திருக்கின்ற காலத்தால் என் பெயரை காப்பாற்றுவா, உயர்ந்த இடத்தை அடைவாயா, மக்களுக்கு சேவை செய்வியா என்று சொன்னார். நான் வெற்றி பெற்று ஒரு நடிகையை தோற்கடித்து விட்டு சென்றபோது என்னை வாழ்த்தியவன் தான் கலைஞர் அவர்கள், மறைந்த கலைஞர் அவர்கள். ஆக இந்த தேவாலயத்தை நான் வருகின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் பார்க்கின்றேன். கருணாநிதி என்று சொன்னார் நம்ம ஜெய்சிங் அவர்கள். என்னுடைய உண்மையான பெயர் பேட்ரிக் கருணாநிதி. பேட்ரிக்கு தான் நான் உண்மையான கிறிஸ்தவன். ஆக இந்த தேவாலயத்தில் வருகின்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து என் இடத்துல எந்த உதவியும் கேட்கவில்லை. எவ்வளோ இந்து கோயில்களுக்கு வருகிறார்கள், இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்வதுண்டு. ஆக இந்த ஆலயத்தை செய்யவில்லையே என்ற மன வருத்தம் எனக்கு இருந்தது. ஆகவே இங்கே கூட கேட்டேன், இவ்வளோ வெயிலில் இருக்காங்களே, ஃபேன் எல்லாம் அப்படி சுற்றுது, வேர்வை செஞ்சு இருக்காங்க, ஏன் இங்கே ஒரு ஏசி போடக்கூடாது அப்படின்னா மதிப்பீடு தயாரிச்சிருக்காங்கன்னாங்க. ஆக முதற்கட்டமாக எனக்கு இந்த எவ்வளவு செய்கிறீங்களோ அதில் முதற்கட்டமாக 2 லட்சம் ரூபாய் நான் இந்த தேவாலயத்துக்கு நல்லா. அடுத்த ஆண்டு நம்ம பேராயிரவர்கள் மற்றொரு ஃபாஸ்டர்லாம் வரும்போது எல்லாம் எல்லாம் குழுன்னு எல்லோரும் இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஆலயத்தை கடவுளை நான் வணங்குகின்ற பொழுது
இயேசுவை வணங்குகின்ற போது மகிழ்ச்சியோடு வணங்கி இந்த குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் அழித்து உயர வேண்டும் என்று நீங்கள் கடவுளிடத்தை பிரார்த்தனையாக நீங்கள் வைக்க வேண்டும் கோரிக்கை. அதை தான் நான் விரும்புகின்றேன். முதற்கட்டமாக 2 லட்சம் ரூபாயை நான் கொடுக்கின்றேன். படிப்படியாக எவ்வளவு செய்கின்றதோ நீங்களும் எல்லாரிடத்திலே பாருங்கள், நானும் என்னுடைய உதவி செய்கின்றேன். ஆக மிக்க மகிழ்ச்சி. 60 ஆண்டு விழா தொடக்கத்திலே என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.